ஈரோடு தாவேகா பொதுக்கூட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ உதவி தேவைப்பட்டால் உடனே மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கு வழிவிட வேண்டும் என தொண்டர்களுக்கு ஆனந்த் அறிவுரை வழங்கியிருக்கிறார். இதுகுறித்தான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். ஈரோட்டில் நடைபெறும் தற்போது பிரச்சார கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்கள் சக்திவேல். வணக்கம் சிந்துஜா. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இன்று ஈரோட்டில் அந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தில் தற்போது பொதுமக்கள் பாதுகாப்பிற்காக ஆம்புலன்ஸ்கள் வருகையானது அதிகரித்து வருகிறது. தற்போது அந்த ஈரோடு மாவட்டம் பெருந்துறை விஜயமங்கலம் சரளை என்ற பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இன்று பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கின்றது. இன்று காலை 11 மணி அளவில் இக்கட்சியின் தலைவர் விஜய் பெருந்துறை அந்த திடலுக்கு, அதாவது அந்த பொதுக்கூட்ட திடலுக்கு வந்து பொதுமக்களை சந்தித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். தற்போது இந்த பொதுமக்களின் வருகையானதும் அதிகாலை முதலே அலைகடலென திரண்டு வருகிறது. ஏனென்றால் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பொதுமக்கள் வருகையானது அதிகரித்தே காணப்பட்டு வருகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வெளி மாவட்டங்களிலிருந்து யாரும் வர வேண்டாம் என முன்னெச்சரிக்கையாக கூறியிருந்து ஒரு கோரிக்கையாக வைத்திருந்தனர். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் விஜய் அவர்களை காண அதிகாலை முதலே அலைகடலென திரண்டு வருகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இருசக்கர வாகனம் மற்றும் பிற வாகனங்களில் வரக்கூடிய பொதுமக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுக்கூட்ட திடலுக்கு முன்பாக, அதாவது 2 கிலோமீட்டருக்கு முன்பாகவே அந்த வாகனங்கள் உள்ளே செல்ல அனுமதிக்காமல் காவல்துறையினர் கட்டுப்பாடாக வைத்து வருகின்றனர். அதனால் 2 கிலோமீட்டருக்கு முன்பாகவே அந்த வாகனங்களை நிறுத்திவிட்டு அங்கிருந்து நடந்து வந்து அந்த பொதுக்கூட்ட திடலுக்கு வந்த வண்ணமாகவே இருந்து வருகின்றனர். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தும் வகையில் மருத்துவ குழு மற்றும் குடிநீர் ஆம்புலன்ஸ் போன்றவை தமிழக வெற்றி கழகத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர். அதன் வகையில் தற்போது பொதுக்கூட்டத்திற்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் அவர்களின் உயிரை காப்பாற்றுவதற்காக மருத்துவ குழுவினர்களும் ஆம்புலன்ஸ் ஓட்டர்களும் தயார் நிலையில் இருந்து வருகின்றனர். தற்போது அந்த பொதுக்கூட்டத்திற்கு, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்திற்கு தற்போது சுமார் 14-15 ஆம்புலன்ஸ் காலங்கள் வருகையானது தற்போது அதிகரித்து வருகிறது. சிந்துஜா, நன்றி சக்திவேல். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.